நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் சூரியன் வரும் காலகட்டம், அதாவது ரிஷபத்தில் சூரியன் வருகின்றன. உலகில் பல மாறுதல் ஏற்படுகின்றன. கலை நாட்டங்கள் அதிகரிக்க வாய்ப்புண்டு. மக்களிடம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகின்றன. இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சியும் நடக்கின்றன. குரு பயிற்சி ஹம்சம் பஞ்சயோகா சொல்லுவோம், ஹம்ச யோகா அந்த அம்சத்திலையும் வருகின்றன. அப்போ ஹம்ச யோகம்ங்கிறது மிகப்பெரிய யோகத்தில் ஒன்று. அப்போ ஒரு நிறைய ராசிகள் பெனிஃபிட் அடைய போகிறாங்க. அதில் உங்கள் ராசி எதுன்னு அதையும் பார்த்துருவோம். இந்த நேரத்தில் செல்வ செழிப்பு, பொருளாதாரம், நகையின் விலையேற்றங்கள், உலக போர் மாற்றங்கள் இப்போ குறைகிறது. அரசியல் நிகழ்வுகள் பல மாறுதல்கள் கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். அப்போ இதோட ராகு கேதுக்குள் இந்த அடைபட்ட மாதத்தில் பயணிக்கிறோம். பொதுவாக ராகு கேது அத்தனை கிரகம் அடைபட்டிருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க? செல்வம் சேருமா சேராதா? கடனில் இருந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுமா? மனநோய், மன நெருக்கடியிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் என்ன? உடல்நிலைகள், கல்வி கற்கும் மாணவர்கள் தாங்க. மாணவர்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுத்தால் என்ன வளர்ச்சியாக இருக்கும், எதுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த காலத்தில் எல்லோரும் ஒரே துறையை நோக்கி போகிறாங்க. ஆனால் அவங்க ஜாதத்தில் கவர்மெண்ட் ஜாபா, ப்ரைவேட்டாக, தனியார் துறையா, அதையும் பார்த்துருவோம். அப்போ ஒவ்வொரு ராசி அடிப்பிலும் அவங்களுக்கு இந்த வசியம் இருக்கும், இந்த துறைகள், இந்த இதெல்லாம் அதை பற்றி பேச போகிறோம். மிகப்பெரியது சார். வெளிநாடா உள்நாடா இப்போ சொல்லிடுங்க சார். உலக அளவில் பல மாறுதல் இருக்குது. இப்போயும் சொல்கிறேன், நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போக சொல்லியிருக்கேன். ஏன்னா உலக அளவில் பிரச்சனை இருக்கும்போது அங்கே போய் நீங்கள் அறுவடை செய்ய முடியும். அப்போ உங்கள் ராசி என்ன சொல்லிடுது? ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலாபலன் கோச்சாரத்தில் மாறுகின்ற இந்த மாதம் மிக மிக முக்கியமான மாதத்தில் ஒன்று. சுபகாரியங்கள் பலது இருக்குது. அக்னி நட்சத்திரத்தை தாண்டியவுடன் உலகில் பல மாறுதல் ஏற்படுகின்றன. அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். வெற்றி வகை சூட ரெடியாக இருங்க. உங்களுக்கு தான் கன்னி ராசி அன்பர்களே, கடமை மிக்க ராசி, கட்டுப்பாடு மிக்க ராசி. பர்ஃபெக்ஷனாக கன்னி தாங்க. ஒரு விஷயத்தை கரெக்டாக இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு இந்த ராசிக்கு தெரியும். இந்த ராசி முதலாளியாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, இவங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஒரு நிதி மேலாண்மை சம்மந்தப்பட்டதும் அதிகார பதவியில் இருக்கிற இடத்தில் இந்த ராசி இருக்கும். அப்போ ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, பேங்கிங் சம்மந்தப்பட்டது, ஒரு சினிமா சம்மந்தப்பட்டது, கலைத்துறை, இவங்களாம் செய்கிறது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த வைகாசி மாத பலாபலனை பார்ப்போம். சார், உங்கள் ராசிக்கு திரிகோணத்தில் சூரிய பகவான் வருகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறும். உச்சம் பெற்று வாழ்வில் பல மாறுதல் ஏற்படுகின்றன. 3, 5, முக்கியமாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். குருபலன் வந்து விட்டன. குருபலன் இருக்கா சார்? 7 சனி இருக்கா சார்? ஒருபலன் வந்தாச்சு. இப்போ விஷயத்தை பார்ப்போம். அப்போ மிகப்பெரிய முதல் கடன் என்ற ஒரு நோயிலிருந்து மீண்டு வரப்போகிறீங்க. நிறைய இந்த ராசி பார்த்திங்கன்னா கடன் தொந்தரவு இருந்து தன் சொந்த சொத்து சுகங்களும் நகைகளும் இழந்த ஆண் பெண்கள் பல பேருங்க. தன் உழைப்பை சுரண்டியவர்களை நினைத்து வருந்திய காலகட்டம் பல. உழைச்சி கொடுக்குறேன், மற்றவங்க எல்லாம் ஏமாற்றிட்டாங்க, இது மாதிரி சொல்லலையா? வேலையாட்கள் ஒத்துழைப்பு இல்லாத கன்னி தொழிலாளி, தொழிலாளியோட ஒத்துழைப்பெல்லாம் முதலாளி மிகப்பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மிகப்பெரிய கன்னிராசிக்கான தொழில் துறையில் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பேசுகிறோம் சார். பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மிகப்பெரிய தொழில் பண்ணுறவங்க, வேலையாட்களோ மேனேஜ்மெண்ட்டு சரியாக நிர்வாகம் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கோடியாக கொட்டி எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணாலும் தோற்றுவிடும். இந்த ராசிக்கான மிகப்பெரிய அட்வைஸ், கம்யூனிகேஷன். உங்கள்கிட்ட ஃபோன் சம்மந்தப்பட்டது டீலிங் பண்ணுறது, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது பர்ஃபெக்டாக இருந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணோம். உங்கள் வேலையாட்கள் இருக்க உங்கள் தொழில் வளருங்க. இதுதாங்க மிகப்பெரிய சூட்சமம். ராசிக்கு 10ல் இருந்த குரு விலகி லாபஸ்தானத்தில் வரும் தொழில்துறை வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் வந்து விட்டன. ரைட். அது மட்டுமா? திருமண யோகம். இரு மனங்கள் இணைவது மட்டும் திருமணம் இல்லை, இரு குடும்பங்களும் இணைவது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய திருமணம் இருக்கா இல்லையா கஷ்டப்பட்டு இருந்த ஆண் பெண்கள் அனைவருக்கும் திருமண யோகங்கள் வருகிறது. 10ஆம் இடத்தை ஒரு சில காலகட்டத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானங்கள். ஒரு சில பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானத்தை நிறைய முதல்ல இப்போ ஜாதகம் பார்த்தோன்னே இப்போ எப்படி பார்க்குறோம்னா பலன் மாறியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு 2 பேருக்கு ஆயுள் நல்லா இருக்கா. அடுத்து பார்க்க வேண்டியது இந்த 10 பொருத்தம் எப்படி இருக்குது, நட்சத்திர பொருத்தங்கள், கட்ட பொருத்தங்கள், கிரக பொருத்தங்கள், செவ்வாதசம், ராகு கேதும் இருக்குது. சரி, 7ஆம் வீட்டின் வலு என்ன? 7ஆம் இடம் பாவ கிரகங்களோ ராகு கேதோடு சம்மந்தப்பட்டு நல்லா இருக்குமா? பிரச்சனையாக வந்துடும். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடம் 7ஆம் இடம்லாம் சுத்தமாக இருக்குது, க்ளீன், தொடச்சி வச்ச மாதிரி. ஆனால் 7ஆம் அதிபதி சனி ராகுக்கு மத்தியில் இருந்து கேதுவின் நட்சத்திரத்தில் இருக்கும்போது சொன்ன இந்த தம்பிக்கு டைவர்ஸ் அப்படின்னு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க அப்படி தாங்க. அப்போ நிச்சயமாக அவங்க திருமண வாழ்க்கை 3 மாதங்கள் கூட தாண்டவில்லை.
அந்த வந்த ஒரு லைஃப் பார்ட்னருக்கு பார்த்திங்கன்னா பிரெயினில் ப்ராப்ளம் சொல்லாமல் கல்யாணம் முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் கண்கூடாக சொல்லலாம். அப்போ நம்ம என்ன சொன்னோம், அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு. இதுதான் விதி. அப்போ அது மாற்றணும் என்ன பண்ணியிருந்துருக்கணும், திருமண வரனை பார்க்க வேண்டியது. பொதுவாக காதல் அமையுமான்னு பல பேர் கேள்வி கேட்குறேன். காதல் சம்பந்தப்பட்ட கிரக அமைப்புகள் இருப்பவர்களுக்கு அமைகின்றன. அதுக்கு அமைப்பு 5ஆம் இடம் சுக்கிரன் மற்றும் புதன் கிரக அம்சங்கள் எப்படி இருக்கின்றன, 7ஆம் வீட்டுக்கோ 11க்கோ தொடர்பு வருகிறதா, வாழ்வில் வெளிச்சம் பெற்று நிச்சயமாக உண்டு. இப்போ முக்கியமாக பார்ப்போம் சார், உலக அளவில் ரெசெஷன் ஒன்று வருதுங்க. வேலை இழப்பு பல பேர்த்துக்கு நடக்குது சார். எங்களுக்கு நடக்குமா? ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. வேலை பல பேர்த்துக்கு போகும். உங்களுக்கு இப்போவே ஒரு சேஃபஸ்ட்டு ஜாபுக்கு போயிடணும். இப்போ ஐடி துறையில் இருக்கீங்க, அப்போ நேராக சீக்கிரம் சேஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் போய் ஒரு 3 வருஷம் நல்லா இருக்கிற ஃபீல்டுக்கு போயிடணும். இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார், அடுத்த வருஷம் ப்ராஜெக்ட் டக்குன்னு குயிக்காக வேலைக்கு அப்ளை பண்ணி மாறணுமா பார்த்துக்கங்க. ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடாத வருடமாக இருக்கின்றன. கன்னிராசிக்கு நிறைய பேர்த்துக்கு அலாட் பண்ணியாச்சு. நான் இதோட அது சார்ந்த செயின் ஆஃப் லிங்கில் இருக்க தொழிலில் ஒரு ஹோட்டல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஐடியில் ஓப்பன் பண்ணுறேன்னாரு. சார் பார்த்துட்டு பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கன்ட்டேன். சொன்னது தான் ரெசெஷன். சார் எப்படி சார் ரெசெஷன் வரும், ஐடியில் இவ்வளோ பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, சிம்பிளாக பண்ணுங்கள், இருக்கிற கடை மட்டும் அவர் பெரிய எக்ஸ்பென்ஷன் பண்ணுறார், வேணான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நான் சொன்னால் அது நடந்துருச்சுன்னா அவர் என்னை தெய்வமாக பார்ப்பார், இல்லைன்னா தப்பாக தான் பார்ப்பார். அப்போ அது நடக்கும் இல்லையா? இது மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக வேண்டியதுங்க. அப்போ தொழிலில் சீக்கிரம் சேஃப்டி ஆகுங்க. சார் இப்போ முதல்ல மிகப்பெரிய இதாக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு தேவைப்படுகிறது. குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் 5-7 சம்மந்தப்பட்டு விட்டதால் குலதெய்வத்தில் காவல் தெய்வ வழிபாடுகள் தேவைப்படுகின்றன. இந்த நேரத்தில் மிகப்பெரிய பூர்வீக ரீதியான சொத்துக்களை சரியாக பிரித்து கையாள வேண்டிய சூழ்நிலைகள், பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டன. மிக 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 முக்கியம். உங்கள் 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் உடல்நிலையில் கவனம், விரைச்செலவு தேவையில்லாமல் கொடுத்துருது. ஒரு சில ஜாதகத்தை சொன்னோமே, சித்தா சரியாகும், ஆயுர்வேதம், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் சித்தா, ஆயுர்வேதம், யுனானி இது போன்ற எந்த மருத்துவ முறைன்னு பார்க்கலாம். அது மாதிரி பாருங்கள். இன்றைய மிகப்பெரியது மாணவர்கள் என்ன கல்வி எடுத்தால் மேன்மை பெறுகிறார்கள். கல்வி அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வேலியாக தற்காப்பாக இருக்குது. சரியான கல்வியை எடுத்தவங்க அதே இதில் பயணிக்கிறாங்க. இல்லைன்னா மாறி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பார்க்கணும், சார் படிப்பு இருக்கா இல்லையா, படிப்புனா எந்த சப்ஜெக்ட்டு, உள்நாடா வெளிநாடா, படித்தா அதே துறையில் வேறு தொழிலில் பார்ப்பாரா, வேறு தொழில்னால் அது ரிலேட்டடாக போட்டு படித்தா நல்லா இருக்குமா, க்ளீனாக சொல்லிடணும். இப்படி சொன்னால் தாங்க சேஃபு. சும்மா இதை எடுங்க, டாக்டர் கண்ணி பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணணும் தெளிவாக சொல்லணும். கல்வி வீட்டிலேருந்து படிக்க, ஹாஸ்டல் தங்கி படிக்கணுமா, சொந்தக்காரங்க வீட்டில் படிக்கணுமா, இப்படி பார்த்து முடிவெடுக்க வேண்டியது. இன்னும் பேசிக்கிட்டாங்க. உடல்நிலையை கொஞ்சம் கவனம் பார்த்துக்காங்க. நிறைய பேர் கன்னிராசிக்காரங்க உடல் தொந்தரவாக தான் கேட்டு வரீங்க. வீட்டில் சம்பாரித்து மருத்துவமனை கொடுக்கறது பல பேராக இருப்பது கன்னிராசி. அப்போ பரிகாரங்கள் செய்து தக்காத்துக்கணும். நிறைய பேர் கேன்சர் கேட்குறீங்க, ஸ்டட்டு வைக்கிறத பற்றி கேட்குறீங்க, கிட்னி சம்மந்தப்பட்ட நிறைய பேர் அனுபவிச்சுட்ருக்கீங்க. கவனம். இது மாதிரி ஏதாவது கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.